வாங்கினதை விட நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதான் ஒரு பெரிய எனக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக இருக்குது. ஒருவரை அந்த 2 பிரிவுகளானாலும் ஃபைனலுக்கு வாரன்ற விஷயம் பேசுகிறது நமக்கு அங்கே வந்து அது என்ன நடக்குன்றது நம்ம அதில் கதைக்கல சார். அது என்னன்னு கேட்டால் அது அவங்க மீடியா மாலை திறமை இருக்கணும், அடுத்தது மக்கள் சப்போர்ட்டும் இருக்கணும். நீங்கள் இல்லாமல் நான் இப்போ ஃபைனல் டாப் 5க்குள்ள வந்திருக்க முடியாது. கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. கண்டிப்பாக நான் அடுத்த ப்ரோக்ராம்லாம் நீங்கள் வந்து இப்போ வரைஞ்சாடப்பா என்ன கேட்பாங்க எந்த பேர் தெரியாது. அந்த அளவுக்கு நான் நினைக்கக்குள்ள சந்தோஷமாக இருக்குது. வணக்கம் உறவுகளே, இந்த காணொளியில் என்ன விடயம் தொடர்பாக பார்க்குறீங்களன்னு சொன்னால், திருகோணமலை மாவட்டம் மூதூர் வலயக்கல்வி அலுவலகத்தால் வந்து சரிகமப்பா நிகழ்ச்சியில் பங்கு பெற்றின வர்ஜாவுக்கு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு விழா ஒன்று ஏற்பாடு செய்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். அங்கே வேலை செய்கிற அரச உத்தியோகத்தர்கள் எல்லாரும் வந்து மாலைகள் போட்டு கைகளை கொடுத்து இந்த பிள்ளைக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். உண்மையில் இந்த திருகோணமலை மாவட்டத்திலேருந்து இந்த நிகழ்ச்சியில் போய் பங்கு பெற்றின வர்ஜாவுக்கு இப்படி ஒரு பாராட்டு செய்கிற இந்த வலயக்கல்வி அலுவலகத்துக்கு நன்றிகளை சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் அரசு திணைக்களங்கள் இப்படியான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கிறது மிக குறைவு. இந்த பிள்ளைக்கு இப்படியான ஒரு வரவேற்பு செய்கிறது உண்மையில் சந்தோஷமாக இருக்குது. இந்த வலயக்கல்வி அலுவலகத்துக்கு முன்னால் ஒரு பிரம்மாண்ட நடைபவனி மாதிரி வந்து அந்த அலுவலகத்துக்குள்ளே போகிறது தான் பார்க்க போகிறீங்க. இங்கால பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரிய நடன நிகழ்வு ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்கிறத பார்க்குறீங்கள். பாடசாலை மாணவர்கள் என்று நினைக்கிறேன். அவர்கள அந்த நடன ஆற்றுகையோடு தான் இந்த வீதியால் வந்து அந்த வர்ஜாவை அழைச்சி சென்று இந்த வலயக்கல்வி அலுவலகத்தில் நிகழ்வு ஏற்பாடு செய்திருக்கணும் போல நடக்குது. தொடர்ச்சியாக காணொலியை பாருங்கோ, என்னென்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போது இனியத்தோடு வரவேற்கும் காட்சி நடைபெறுவதோடு மாலை அணிவித்து வரவேற்கும் காட்சி இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது
சிறப்பாக உயர்ந்து வாழ இனிய வாழ்த்துக்கள் வர்ஜா உனக்கு. சரிகமபா மேடையில் சாதனை படைத்த திருக்கோணமலை மண்ணின் செல்வமே வர்ஜா. நன்றி. நன்றி. வாழ்த்துப்பாவை வழங்கி வைத்த ஆசிரியர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கல்வி பணிப்பாளர் ஆசிரியர் ஆலோசகர் சார்பாக ஒருவரை அன்பாக அழைக்கின்றோம். இப்போது அந்த மாணவிக்கான பொன்னாடை சங்கீத பிரிவு, இசை பிரிவு ஆகிய 2 பிரிவுகளானாலும் பொன்னாடையும் மாலையும் அணிவித்து கௌரவிக்கும் அதே விழாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி. எங்கே உங்கள் வசந்தர்? இப்போது மாலை அணிவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சேனையூர் மத்திய கல்லூரி நண்பர் அவர்களின் கரங்களினாலும் இங்கே நினைவு சின்னம் வழங்கி வைக்கப்படுகிறது. வலையக்கல் பணிப்பாளர் அவர்கள் வர்ஜாவுக்கு வந்து இலங்கையிலேயே அந்த எஃப்எம் சிரசையிலே அந்த சான்ஸ் கிடைக்கணும் சார். இப்போ சார் சொன்னாங்க அந்த பிள்ளைக்கு கிடைக்கும் பாருங்க, அந்த பிள்ளை பாடுது. அப்போ அந்த பிள்ளைக்கு நாங்கள் ஒரு கிஃப்டாக கொடுத்துட்டு சொன்னோம், நீங்கள் உங்களுடைய பேரை இந்த இலங்கைக்கு எடுத்து காட்டணும், நீங்கள் சிரசை கட்டாயம் நீங்கள் கலந்து கொள்ளணும். அப்போ சார் சொன்னாங்க கோட்டக்கல் பணிப்பாளர் ஜாபர் சார், அந்த பிள்ளையும் சொல்லிச்சு ஓமா சார் நான் தொடர்ச்சியாக முயற்சி செய்தேன் சார். ஆனால் குரல் வளம். அப்போ சார் சொன்னார் வந்து ஒரு பாடகிற பேர் தான் சார் சார் சொன்னார். நிறைய பாடகை இலங்கையில் இந்த உலகத்தில் இந்தியாவில் புகழ்பூத்த பாடல்களை நாங்கள் எடுத்தோம்னா அவங்களுக்கு தெரியும். ஆஷா போஸ்லி, லதா மங்கேஷ். தமிழ் பாடகை எடுத்தால் சின்மயி, ஸ்வேதா மோகன், சின்ன கோயில் சித்ரா, அப்படி அடிக்கொண்டே போகலாம். இவ்வளோ பாடகை அவங்களோட நான் நினைச்சது எப்படி சொல்லி சொன்னால், அதுக்கு அடுத்த கட்டத்தில் இந்த பிள்ளையோட பாட்டு வரணும்னு சொல்லி இந்த பிள்ளை இடம் பிடிக்கணும், என்ன அழகாக பாடுது என்று சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ளே கதைத்து கொண்டோம். அதே மாதிரி இந்த இலங்கைக்கு அப்பால் ஒருபடி மேலாக இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 10 கோடி மக்கள். அதில் இந்தியாவில் உள்ள மக்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். இலங்கையில் கொஞ்சம் 2.5 கோடி மக்கள், ஆனால் ஒரு சிங்கள பாடகர் எடுத்தால் ஒரு ஆயிரக்கணக்கான பாடகர் இருக்காங்க. அங்கே விரல் விட்டு 10 கோடி மக்களுக்கே 100கணக்கான பாடகரே கஷ்டம் தேவை. அதிலையும் அந்த இடத்துக்கு இவர் போகிறது எவ்வளோ கடினமான பாதை. அப்போ சார் சொன்னார் வந்து எங்களோட மருமகள் போகக்கூட 5 சார். நாங்கள் உண்மையாக போகிறோம் சார், சாத்தியப்படுமா சார்? இல்லை உண்மையாக போகணும் பாருங்கள், நீங்கள் எங்கள்கிட்ட நாங்கள் போவோம் போயிட்டோம். அப்போ எனக்கு அந்த நிறைய லைவாக பார்க்கறதுக்கு டைம் கிடைக்காதா நீ? அப்போ சார்ட்டு சொன்ன நான் வந்து முடிய நீ போட்டு விடுங்க சார். இந்த போட்டவளும் இந்த இதில் இருக்கு, ஃபோனில் இதே தான் சொல்லுவேன் நான். அந்த அங்கே முடிஞ்ச உடனே சார் போட்டு விடுவார், நான் அதை பார்க்குறேன். அடுத்த நாள் தான் பார்ப்பேன் நான். அப்போ இப்படி பார்த்து கடைசியாக இறுதி சுட்டுக்கு வந்து அப்போ நான் எதிர்பார்ப்பு தான். ஏன்னா இலங்கைக்கு அந்த ஏற்கனவே ஜஃப்னாவில் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தாங்களே அந்த பிள்ளைங்க கிளிம்ஷா, அதே மாதிரி இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குன்னா இந்த மனசில் உயர்ந்த எண்ணம் கொடுப்பாங்க. அப்படி ஒரு கிடைச்சிருந்தாண்டி அவரோட வாழ்க்கையே டேர்ன் ஆகிடும். அங்கே வீடு, அங்கே திரைப்படங்களுக்கு ஒரு பாட்டுக்கு பாட இலங்கை காசு 15-20 லட்சம், ஸ்ரீலங்கா காசு 30 லட்சம் ஒரு பாட்டு. ஒரு மாதத்துக்கு ஒரு பாட்டு கிடைச்சா போதும். நீ யோசிக்காதீங்க மகள் வர்ஜா, உங்களுக்கு நீங்கள் உங்களோட அப்பா சசிதரன் சார், அம்மா எல்லோரும் செலவு செய்த அந்த பணம் வீண் போகாது. இதைவிட பன்மடங்கு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எதிர்காலத்தில் நீங்களும் அந்த பாடகிகள் வரிசையில் வருவீர்கள். எனவே நான் முயற்சியை கைவிட வேண்டாம். மீண்டும் உங்களுக்கு இந்த வளையம் சார்பாக
பிரதிகள் படிப்பால் தனிப்பட்ட முறையிலும் நான் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். இப்போது கிருஷ்ணா மேடம் அவர்களினால் மாலை அணிவிக்கப்படுகிறது. எமது வளையம் சார்பான இந்த வாழ்த்து கரகோஷங்கள் மத்தியிலே இந்த பெருமை சேர்த்த மாணவிக்கான வாழ்த்துக்களும் இங்கே கௌரவிப்பும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்து நினைவு சின்னத்தை வழங்கி வைப்பதற்காக வலய கல்வி பணிப்பாளர் உங்களை அன்பாக அழைக்கின்றோம். அத்தோடு எமது பிரதி கல்வி பணிப்பாளர்கள் அனைவரையும் இணைந்து கொள்ளுமாறும் பிரதி கல்வி பணிப்பாளர்கள், தோட்டக்கல்வி பணிப்பாளர், ஏயோ சகல முதலாவது வந்து எல்லாருக்குமே தேங்க்யூ இப்படி ஒரு வரவேற்பு செய்ததுக்கு. அடுத்தது வந்து சரிகமப்பா மேடையில் வந்து நான் பாடினதை விட நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணது தான் ஒரு பெரிய எனக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக இருக்குது. நீங்கள் சரிகமப்பாவில் வந்து சொன்ன மாதிரியே திறமை இருக்கணும், அடுத்தது மக்கள் சப்போர்ட்டும் இருக்கணும். நீங்கள் இல்லாமல் நான் இப்போ ஃபைனல் டாப் 5க்குள்ளே வந்திருக்க முடியாது. நீங்கள் இல்லாமல் நான் வந்திருக்க முடியாது. உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எனக்கு வந்து. சரிகமப்பாக்கு போனது வந்து நான் வந்து முன்னாடியே வந்து பாட்டு பாடுவேன் வந்து அப்பா கரோக்கியில் எல்லாம் இங்கெல்லாம் நான் வந்து பாடியிருக்கிறேன். சார் சொன்ன மாதிரி நான் பாடியிருக்கிறேன்னு சொன்னேன். பூவை பூச்சிரவாங்க சாங் பாடியிருந்தேன். இப்போது எனக்கு சார் கிஃப்டெல்லாம் கொடுத்துருந்தாரு. நல்லா பாடுறேம்மா, இப்படி ட்ரை பண்ணு நான் சொல்லியிருந்தேன் சார். நானும் கண்டிப்பாக சார் முயற்சி செய்கிறேன், நிறைய ஸ்டேஜுகளுக்கு நான் போய் பாடணும் சார்னு சொல்லியிருந்தேன். இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்கிறேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. கண்டிப்பாக நான் அடுத்த ப்ரோக்ராமில் உங்களுக்காக கண்டிப்பாக நான் 2 பாட்டு பாடி காமிக்கிறேன். சாரி. அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்குரியவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். சுருக்கமாக ஒரு வார்த்தைகள் சொல்லணுன்றதுக்காக தான் இடத்துல வந்தேன். நாங்கள் எதிர்பார்த்தது வந்து மகளை கூட்டி போகணுன்னு எதிர்பார்த்தது வந்து எனக்கு 100% சக்ஸஸ் ஆகிடுச்சு சார். அங்கே வெட்டி தோட்டி இருக்குது. அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. அது எல்லாரும் மக்கள் இருக்கிற ஒரு ஆதங்கம் தான். அது ட்ரெயின் பண்ணணும். அங்கே இருக்கிற ட்ரைனர்ஸ் ஒவ்வொருவர்கிட்டையும் ட்ரெயின் பண்ணப்படக்குள்ள அந்த பாட்டுக்கு உள்ளே இருக்கிற விஷயங்களை எப்படி அதை கற்றுக்கணுன்ற விஷயத்துக்காக போனது. அது வந்து ஒரு 100% எனக்கு சக்ஸஸ் கிடைச்சிருக்கு. அவங்க மிஸ்ஸே சொல்லுவா, இந்த லாஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செய்யக்குள்ள உனக்கு எதுக்குண்ணா என்று ஒரு வார்த்தை கேட்டேன் அவங்கள்ட்ட. என்னென்னா அந்த ட்ரெயினர் நீ தான் எல்லாம் பழகிட்டு வாருன்னு சொல்லி அப்படி அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸாக எல்லாம் நோட் எடுத்து பார்க்குற அளவுக்கு வளர்ந்துருக்குறா. அதில் சந்தோஷம். அடுத்தது இன்னொரு விஷயம், சசிதரன் வர்ஜான்னு சொல்கிறீங்க. அங்கே எல்லாருக்கும் எந்த பேர் தெரியாது, வர்ஜா பண்ண தான் தெரியும். இப்போவும் அப்படி தான். நீ வந்து இப்போ வர்ஜாடாப்பாவான்னு கேட்பாங்க, எந்த பேர் தெரியாது. அந்த அளவுக்கு நினைக்கக்குள்ள சந்தோஷமாக இருக்குது. முதல்ல நினைக்கிறேன், பெருமைப்படுறேன். இதில் ஃபுல்லாக நான் போய் ஒரு 7 மாதம் நின்றேன்னா, ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அந்த அவ்வளோ காலமும் சின்னாக்களோட கஷ்டப்பட்டுருப்பா. என்னோட ஒய்ஃப் வந்து அதை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறான் வந்து சொல்ல வார்த்தை இல்லை. அதனால் அவருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். அப்படி அமைஞ்சதுக்கு நான் கொடுத்துட்டு போகணும். சரியான வைப்பாங்க. அடுத்தது நாங்கள் செலெக்ஷன் ஆரம்பிக்கக்குள்ள சார் என்னென்னா வியாழக்கிழமை இந்த நைட்டு வந்து எங்களுக்கு மெசேஜ் கிடைச்சிது. காலையில் ஈவினிங் பாடினாங்க மகள் செலெக்ஷன் நடந்து. நைட் வந்து சொன்னாங்க சனிக்கிழமை வரணும் சார். அங்கே ஆல்ரெடி ப்ரோக்ராம் போய்கொண்டிருக்கு, ப்ராக்டிஸ் போய்கொண்டிருக்கு சார், வாங்க. அப்போ நாங்கள் நீ லீவு எல்லாம் பார்க்கணும், விஷயம் எல்லாம் பார்க்கணும். மட்டும் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு 2 நாளாவது ஆஃபீஸ் டே தாங்கன்னு சொல்லி ஒரு செவ்வாய்க்கிழமை வாரன்னு சொல்லியிருந்தேன் சார். சனிக்கிழமையெல்லாம் சார் நீங்கள் நான் நிற்கிறோம் வாங்கன்னு சொல்லி இந்த லீவு விஷயத்துக்கு ஃபுல்லாக ஜெயந்தன் சார் ஃபுல்லாக ரெண்டு எங்களுக்கு செய்திருந்தாங்க. அது பெரிய உதவி சார் போகிறதுக்கு. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு, சார் இதுக்கு உதவாமல் எதுக்கு சார் உதவி செய்வேன். அந்த இதெல்லாம் வந்து எங்களை அப்படியே புஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் மறக்க இல்லாத எனக்கு. சார் நன்றி சார். அது இருக்குது. அடுத்தது அங்கே போயிட்டு ஆடிஷன் நடக்குது, மெகா ஆடிஷன் நடக்கிற நேரம் இங்கே
புயல் சார். அப்போ செலக்ட் ஆகிட்டா மகள், மெடல் வாங்கிட்டா. என் அம்மாட்ட கூட சொல்லிக்கலாம் இருந்தது. 2 நாள் கவரேஜ் இல்லை, 2 நாளுக்கு பிறகு தான். அந்த டைம்லலாம் சரியான கொஞ்சம் போராட்டமான சூழல் தான் இருந்தது. போய் அங்கே போனே பிறகு ஒரு மாதிரி ஒரு 10-15 நாளுக்கு நாங்கள் வழியில் நிறுத்த வேண்டியிருந்தது. பிறகு மெகா ஆடிஷன் பிடிச்சி செலக்ட் ஆகின பிறகு உள்ள எடுத்துட்டாங்க. ஃபுல்லாக சார் அவங்களே அக்கமடேஷன் எல்லாம் பார்த்துக்கொண்டாங்க. தங்குமிடம், சாப்பாடு எல்லாம் இருந்துருந்தாங்க. சீத்தமிழுக்கு நாங்கள் இந்த இடத்துல நன்றி சொல்கிறோம்னு கேட்டால் ஃபுல்லாக அந்த 6 மாதம் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருக்காங்க சார். நாங்கள் நினச்சி போனது ஃபுல் சக்ஸஸ் அவங்களால. இது போட்டி ஃபைனலுக்கு வாரன்ற விஷயம் பேசி சார் நமக்கு. அங்கே வந்து அது என்ன நடக்குன்றதை பற்றி நம்ம அதில் கதைக்கல சார். அது என்னென்னு கேட்டால் அது அவங்க மீடியா அவங்க துறையில் செய்கிறது. எங்களுக்கு சக்ஸஸ் சார், 100% எனக்கு சக்ஸஸ். அதில் ஃபுல்லாக உதவினேன். அதே மாதிரி மாகாண கல்வி பொறுப்பாளர் அவரும் கதைச்சிருந்தார். ஃபோன் மூலம் தான் எல்லோரும் தொடர்பு கொண்டிருந்தாங்க. என்ன நேரடியாக சந்திக்கலாமல் போனது எல்லா உதவிகளையும் அவ்வளோத்துக்கும் கோஆர்டினேட் பண்ணி கொண்டிருந்தது தயாவரன் சார். எல்லா ஒழுங்குகளையும் அதிபர் பண்ணியிருந்தார். அவருக்கும் இந்த இடத்துல நன்றியை சொல்கிறோம். சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க எல்லோரும். நான் எதிர்பார்க்கல. ஃபுல்லாக ஓட்டிங் எல்லாம் ஃபுல்லாக கிடச்சிருக்கு. இங்கே மட்டும் இல்லை, நிறைய மக்கள் சகல இடங்கள், அந்த மாகாணம், இங்கே வட மாகாணம், எல்லா இடமும் ஃபுல்லாக முழு சப்போர்ட் இருந்தது. நான் இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. இந்த வரவேற்பை கூட நான் எதிர்பார்க்கல. நல்லா இருந்தது. ஒரு என்னன்னு சொல்கிறது, ஃபஸ்ட்டாக செய்யணும்னு வேலையை நினச்சிருக்கு. அதுலேயும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். அந்த உடனே சார் சுட நீங்கள் செய்யுங்க. அது வந்து எங்களை இன்னும் தள்ளி விடுற மாதிரி, மேலே தள்ளி விடுற ஒரு இதை உருவாக்குது. கட்டாயம் அடுத்தடுத்த இதுகள் வரும். அவருக்கு வாய்ப்புகள் எல்லாம் வந்திருக்கு சார். வெளிநாட்டு வாய்ப்புகளும் இப்போவே கேட்குறாங்க. அவரோட பயணம் தொடரும் மட்டும் நினைக்கிறேன். நான் சின்ன வயசுலேயே கூட்டிகிட்டு போனேன் சார். அவங்களோட எடியூகேஷனும் அதையும் பார்க்கணும். இப்போ 7ஆம் ஆண்டு நான் கூட்டிகிட்டு போகல. கோயிலுக்கு வரைக்குள்ள ஃபுல்லாக இந்த சிலர் வந்து நிறைய பேர் சொன்னாங்க சார், அடுத்த பக்கத்துக்கு தள்ளியை விட்டுருவா, கவனமாக வச்சுக்கிங்க வந்து. நான் அங்கே போயும் 2ஆம் உனக்கு சிலபஸ் எல்லாம் மேக்ஸிமம் சேர்த்து வரைக்கும் நான் முடிச்சுட்டேன். இப்போ டீச்சராக இருக்கிறதுனால அதை முடிச்சுட்டேன். அடுத்தது நிறைய பிள்ளைகள் என்னையும் மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சார் எப்போ வாருங்க அந்த ஒரு இது சரியாக வழியாக இருந்தது. என்னென்னா எங்கள் சைடில் தெரியும் மேக்ஸ் இல்லை, மேக்ஸுக்கு ஆக்கள் இல்லை, தலைப்பு ஒருவர் தான் இருக்கிறாரு. கஷ்டமாக இருக்கும். இனி அடுத்தது தொடரும். நான் தொடரணும்னு நினைக்கிறேன். கட்டாயம் அவங்களுக்காக இந்த இதுக்குள்ள எங்களை விலையை கல்வி படிப்பு அங்கே மேக்ஸ் ஏறி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி என்னோட பேசி கொண்டிருப்பேன். அவருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். அனைத்து இந்த மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்லி இதை யாரும் விட்டுருந்தா. அதோட நான் இன்னொன்று சொல்கிறேன், நான் வந்து சொந்த இடம் மூடு, இங்கே நான் பிறந்த இடம் மூடு ஆளுஞ்சேனேன். அது யாருக்கு தெரியாது நிறைய பேருக்கு. நான் வந்து இங்கே தான் நண்டலிஸ் தான் நான் ஓய்வு வரைக்கும் படிச்சிருந்தது. 7க்கு வந்து திருவண்ணாமலை சென்ட் ஜோசப் காலேஜில் படிச்சிருந்தேன் நான். இங்கே வந்து நாங்கள் 90ஆம் ஆண்டு பிரச்சனைகள் அப்பாவை இழந்த பிறகு அம்மா வெளிநாட்டு போயிட்டா. இந்த இருக்கிறாங்க அண்டி தான் எங்களை உருவாக்கிட்டு இருந்தது. அம்மாவை இருந்து அவள் தான் ஃபுல்லாக எங்களை பார்த்துக்கிட்டு இருந்ததப்போ சரியான நிறைய கஷ்டங்கள். ஏன்னா அவங்களுக்கும் அவரோட ஹஸ்பண்டும் இல்லைப்போ வருமானத்துக்கெலாம் சரியாக கஷ்டப்பட்டு நேரம் தான் அவங்க தான் ஃபுல்லாக எங்களை பார்த்து கொண்டிருந்தாங்க. இன்றைக்கி அதான் அவங்களே இன்றைக்கு அழைச்சிருந்தேன் இந்த இடத்துக்கு. அவருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். இதான் சார் சுருக்கமான என்னோட இது. எல்லாத்துக்கும் உதவிய அனைவருக்கும் இடத்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.